உருளைக்கிழங்குல மிளகு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. சாம்பாருக்கு இது ஒரு சரியான சைட் டிஷ்ஷுங்க. செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுப்பில் இப்போ நான் கடாய் வச்சுட்டேங்க. கடாய் வச்சுட்டு கடலெண்ணெய் தான் நான் ஆட் பண்ணுறேங்க. கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு போடுங்க. கடுகு போட்டு பொரியட்டும், வெயிட் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு இருக்குது பார்த்திங்களா, சோம்பு கொஞ்சம் போடுங்க, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போடுங்க. இது மூணும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணிவிட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோங்க, வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பே போட்டுக்கோங்க, கல் உப்பு வேண்டாம். இதில் ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணவே மாட்டோம், அதனால் சால்ட்டே போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை இது கூட சேர்த்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் இதை அந்த உப்பு அதில் மிங்கிள் ஆகிற அளவுக்கு கலக்குங்க. கலக்கிட்டு நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அதில் போடுங்க. இதை போட்டு கிண்டும்போது பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி வருங்க. ஏன்னா இது பவுடராக இருக்கிறதுனால அடியில் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி வரும். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா அந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் மிங்கிள் ஆயிரும், நல்லா சுருளை வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம இறக்க போகிறப்ப தாங்க அந்த மிளகை போடணும். மிளகு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். போட்டு ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம். 1 or 2 மினிட்ஸ் கிண்டிட்டு மல்லித்தழை போட்டு இறக்கிருங்க. சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.